அனைவருக்கும் வணக்கம். பத்ரகாளி அம்மன் மந்திரம் யூடியூப் சேனல் சார்பாக நம்ம இன்றைக்கு பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, குலதெய்வத்தோட பரிபூர்ண அருள் கிடைக்க நம்ம ஒரு பரிகார முறையும் ஒரு சின்ன ஒரு மந்திர முறையை பற்றி தான் நம்ம இன்றைக்கு பதிவில் பார்க்க போகிறோம். நம்ம இந்த முறையை நம்ம பண்ணுவதால் குலதெய்வம் நம்ம வீட்டுக்கு வரும், குலதெய்வம் நம்ம கனவுகளில் பேசுவாங்க. அதே போல் குலதெய்வத்தோட பரிபூர்ண அருளும் நமக்கு கிடைக்கும். இது நம்ம எப்போ பண்ணுறதுன்னா, ஒரு நல்ல நாள் பார்த்து பௌர்ணமியோ அல்லது அமாவாசை நாளோ ஒரு நாள் நல்லா தேர்ந்தெடுத்துக்கோங்க. இப்போ உங்கள் குலதெய்வம் கோவிலுக்கு போயிட்டு அங்கே எலுமிச்சம்பழம், பழம், பத்தி, சூடம், தேங்காய் எல்லாம் வாங்கி ஒரு அர்ச்சனை ஒன்று பண்ணுங்க. அர்ச்சனை பண்ணிவிட்டு 2 எலுமிச்சம்பழம் கொண்டு போகிறதுல ஒரு எலுமிச்சம்பழத்தை 2 எலுமிச்சம்பழத்தையும் அந்த உங்கள் குலதெய்வத்தோட பாதத்தில் வச்சு, ஒரு குலதெய்வத்தோட அந்த எலுமிச்சம்பழத்தை இன்னொன்று நீங்கள் கையில் எடுத்துகிட்டு அந்த கோவிலில் அமர்ந்துட்டு உங்கள் குலதெய்வத்தோட பேரை மனதளவில் நினச்சிட்டு தியானத்தில் அமர்ந்துக்கங்க. தியானத்தில் அமர்ந்து அதன் பிறகு வீட்டுக்கு வீட்டில் பூஜை அறையில் ஒரு வாழை இலை ஒன்று விரிச்சிருங்க. அதில் பொங்கல், சுண்டல், பழம், பத்தி, சூடம், பொரி, அவலு கடலை இந்த மாதிரி உங்களால் முடிஞ்ச அனைத்து படையல்களையும் வைக்கலாம். இது ஒரு குறிப்பிட்ட தெய்வத்துக்கு மாறுபடும். சில பேருக்கு குலதெய்வம் பெண் தெய்வங்களாக இருக்கும், ஒரு சில பேருக்கு குலதெய்வம் ஆண் தெய்வங்களாக இருக்கும். அதுக்கு தக்கன நீங்கள் பொருட்களை வச்சுக்கோங்க, சரிங்களா? இப்போது பூஜை பொருட்கள் வச்சாச்சு. நீங்கள் நல்லா குளித்து முடிச்சுட்டு சுத்தபத்தமாக ஆக்கிட்டு பூஜை அறையில் வாசனையாக இருக்கக்கூடிய பத்தியை பொருத்தி வச்சுக்கோங்க. உங்கள் உடலில் ஜவ்வாது பூசிக்கலாம், சரிங்களா? அப்போது நெய் விளக்கு ஒன்று ஏற்றிட்டு நீங்கள் கிழக்கு முகமாக அமர்ந்துட்டு படையல் பொருட்கள் அனைத்தையும் வச்சுட்டு நான் சொல்கிற மந்திரத்தை ஓம் ஸ்ரீம் க்ரீம் உங்கள் குலதெய்வத்தோட பேர் நமக, இந்த மந்திரத்தை அந்த எலும்பிச்சம்பழத்தை கையில் வச்சுட்டு இறுக்கமாக வச்சுட்டு உங்கள் குலதெய்வத்தை நினச்சிட்டு மனதளவில் 108 முறையோ இல்லை 1008 முறை 508 முறைன்னு நீங்கள் எந்த லெவலுக்கு வேணாலும் நீங்கள் மந்திர முறையை உச்சரிக்கலாம். இப்படி நீங்கள் உச்சரிச்சுட்டு அங்கே விபூதி தட்டில் இந்த எலும்பிச்சம்பழத்தை வைங்க. இதே மாதிரி மொத்தம் 21 தினங்கள் நீங்கள் செஞ்சுட்டு வரணும். இப்படி 21 நாள் நீங்கள் தொடர்ச்சியாக நீங்கள் செஞ்சுட்டு வரும்போது குலதெய்வமானது கனவுல வருவாங்க. அதே போல் நீங்கள் இந்த மந்திரம் சொல்லும்போது சில பேருக்கு இந்த கெவிலி அடிக்கும், மணி ஓசை கேட்கும். இந்த பூஜை முறையை காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் பண்ணலாம், அல்லது மாலை நேரத்தில் பண்ணலாம், இரவு நடுநிசி நேரத்தில் பண்ணலாம். இப்போது உங்கள் தெய்வம் சைவமாக இருக்கக்கூடிய பட்சத்தில் காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் பண்ணுறது ரொம்ப நல்லது. இதுவே அசைவ தெய்வமான காளி, கருப்பசுவாமி, முனீஸ்வரர் இந்த மாதிரி உங்களுக்கு குலதெய்வமாக இருக்கக்கூடிய பட்சத்தில் இரவு நேரத்தில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த மாதிரி நீங்கள் மந்திரம் 21 தினங்கள் நீங்கள் சொல்லிட்டு வரும்போது குலதெய்வமானது கனவுலையும் வரும், குலதெய்வத்தோட அருள் கிடைக்கும், குலதெய்வம் உங்களை எப்பொழுதுமே பாதுகாப்பாங்க. இப்போது நீங்கள் இந்த குலதெய்வத்தோ மேலே அதிக பக்தி அன்பு கொண்டிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த 21 தினம் கழித்து அந்த எலும்புச்சம்பழத்தை ஒரு மஞ்சள் துணியால் கட்டி உங்கள் வீட்டு நிலவாசலில் கட்டிட்டீங்க அப்படின்னா உங்கள் வீட்டுக்கு யாரும் செய்வினையோ ஏவலோ பில்லி சூனியமோ எதுவுமே பண்ண முடியாது. அதன் பிறகு இதை நீங்கள் குலதெய்வ மந்திரமாக நீங்கள் எடுத்துக்கிட்டு ருத்ராட்ச மணி மாலை கொண்டு 108 உரு வச்சு நீங்கள் அனுதினமும் நீங்கள் ஜபிச்சுட்டு வரலாம். இல்லை 7 முறை இல்லை 21 முறை இந்த மாதிரி உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஜபிச்சுக்கிட்டு வரக்கூடிய பட்சத்தில் குலதெய்வத்தோட அருள் பரிபூர்ணமாக இருக்கும். இதனால் உங்களுக்கு செல்வம் பெருகும், இந்த தடைகள் இருந்தாலும் தடைகள் அகலும். அதே போல் இந்த கல்யாணம் ஆகாதவங்க, இந்த காரிய தடை, வியாபாரம் இது எல்லாத்துலேயும் உங்களுக்கு அனைத்துலேயுமே உங்கள் குலதெய்வத்தோட அருளால் வெற்றி கிடைக்கும். அதாவது குலதெய்வத்துக்கு நீங்கள் பூஜை பண்ணிட்டீங்க அப்படின்னாலே அது கோடி புண்ணியத்துக்கு சமம், சரிங்களா? இந்த மாதிரி மந்திரம் சொல்லக்கூடிய நாட்களில் கொஞ்சம் விரத முறையை கடைபிடிச்சிங்க அப்படின்னாலும் ரொம்ப நல்லது. ஆனால் விரத முறையை கடைபிடிக்கலைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. மந்திரம் சொல்லும்போது குளிச்சுட்டு சுத்தபத்தமாக இருந்ததுக்கப்புறம் நீங்கள் மந்திரத்தை சொல்லுங்கள். மந்திரத்தை கடகடன்னு சொல்லாதீங்க.
ஒரு மந்திரத்தையும் நிறுத்தி நிதானமாக இந்த மந்திரத்தை சொல்லையில் கண்டிப்பான முறையில் உங்கள் குலதெய்வமானது உங்களுக்கு அருள் கண்டிப்பாக கிடைக்கும். ஒரு சில பேருக்கு குலதெய்வம் கட்டில் இருக்குது, இல்லை இந்த கோவத்தில் இருக்கக்கூடிய பட்சத்தில் அதுவாக இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு எலுமிச்சம்பழம் 108 எலுமிச்சம்பழம் மாலையும் பின்ன பால் அபிஷேகமும் பண்ணி அர்ச்சனை பண்ணி தெய்வத்துக்கு மனதளவில் மன்னிப்பு கேட்டுட்டு நீங்கள் வரக்கூடிய பட்சத்தில் உங்கள் குலதெய்வம் உங்கள் மேலே இருக்கிற கோபம் பின்ன இந்த தோஷங்கள் பாவங்கள் அனைத்தும் அகண்டு உங்கள் குலதெய்வமானது உங்கள் வீட்டுக்கு வரும். ஆண் தெய்வமாக இருக்கக்கூடிய பட்சத்தில் சாட்டை கனவுல குதிரையில் வாரது, பின்ன ஆண்கள் எதனாலும் பொருட்கள் கொடுக்குற மாதிரி கனவுகள் வாரது, இந்த மாதிரி கனவுகள் வரும். பெண் தெய்வமாக இருக்கக்கூடிய பட்சத்தில் உங்ககிட்ட குழந்தைகள் விளையாண்டாலே இந்த மந்திரமானது உங்களுக்கு வேலை செய்யுதுன்னு அர்த்தம். உங்கள் குலதெய்வத்தோட அருள் பரிபூர்ணமாக கிடச்சிருச்சுன்னு அர்த்தம். சரிங்களா? இதில் வேறு எதுவும் சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் எனக்கு கண்டிப்பாக கூப்பிடுங்க. நான் கண்டிப்பாக கிளியராக நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். சரிங்களா? நன்றி, வணக்கம்.